அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 3ல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. 3 பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. 3 அலகு: கோட்டைகளும் அரண்மனைகளும், வேளாண்மை, கல்வி உரிமைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட்டைகளும் அரண்மனைகளும். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1. டேஸ் கோட்டை விஜயநகர மன்னரால் கட்டப்பட்டது. இதற்கான விடை வேலூர். வேலூர் கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. 2. திருமலை நாயக்கர் அரண்மனை டேஸில் அமைந்துள்ளது. இதற்கான விடை மதுரை. திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரையில் அமைந்துள்ளது. அடுத்து 3. உலகின் பழமையான கையெழுத்து பிரதி நூலகங்களில் டேஸ் மகால் ஒன்றாகும். விடை சரஸ்வதி. உலகின் பழமையான கையெழுத்து பிரதி நூலகங்களில் சரஸ்வதி மகால் ஒன்றாகும். அடுத்து 4. பத்மநாபபுரம் அரண்மனை டேஸில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி. விடை கன்னியாகுமரி. அதாவது பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க, டேஸ் கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை தரகம்பாடி. தரகம்பாடி கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பொறுத்துக. செஞ்சிக்கோட்டை. விடை விழுப்புரம். டேனிஷ் கோட்டை தரகம்பாடி. தமுக்கம் அரண்மனை மதுரை. திருமயம் கோட்டை புதுக்கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. அடுத்து சரியா தவறா? தமிழகம் மன்னர் பலரால், குறிப்பாக சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. விடை சரி. அடுத்து வேலூர் கோட்டையில் 5 மகால்கள் உள்ளன. விடை சரி. அடுத்து பாருங்க, திண்டுக்கல் கோட்டை மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது. விடை சரி. அடுத்து ஊமையன் கோட்டை என்பது செஞ்சி கோட்டையின் மற்றொரு பெயராகும். விடை தவறு. ஊமையன் கோட்டை என்பது திருமயம் கோட்டையின் மற்றொரு பெயராகும். அதனால் விடை தவறு. அடுத்து பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது. விடை சரி. அடுத்து பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. முதல் கேள்வி பாருங்க, தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் யாவை? இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட அரண்மனைகளும் கோட்டைகளும் தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் ஆகும். இதுதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்க, தரகம்பாடி கோட்டையை பற்றி சிறு குறிப்பு வரைக. இதற்கான விடை பக்க எண் 115 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க விடை. முதல் பாயிண்ட் தரகம்பாடி கோட்டைன்னு எழுதிட்டு, டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படும் தரகம்பாடி கோட்டை தமிழ்நாட்டு தரகம்பாடியில் வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது. இந்த கோட்டை சரிவக வடிவத்தில் 3 அறைகளை கொண்டுள்ளது. கோட்டையின் மையப்பகுதியில் 4 குவிமாடங்கள் உள்ளன. மண்டபத்தின் மையத்தூண் குவிமாடங்களின் முழு எடையும் தாங்குகிறது. இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது கேள்வி, செஞ்சிக்கோட்டையின் சில சிறப்பு அமைவுகள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 115 இருக்கு. பார்க்கலாம். விடை இங்கே இருக்கு பாரு. 3வது கேள்விக்கான விடை திருமண மண்டபம், கோவில்கள், ஆணைக்குளம், களஞ்சியங்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரம். இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4. திருமலை நாயக்கர் அரண்மனை குறித்து சிறு குறிப்பு வரைக. இதற்கான விடை பக்க எண் 116 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, கம்பீரமான திருமலை நாயக்கர் அரண்மனை நாயக்கர் அரச மரபால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அரண்மனையாகும். திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை நகரில் அமைந்துள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக விளங்குகின்றது. இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்த 5வது கேள்வி, தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையை கட்டியவர் யார்? அதன் சிறப்பமைவுகள் சிலவற்றை குறிப்பிடுக. இதற்கான விடை பக்க எண் 118 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. 5வது கேள்விக்கான விடை தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை முதலில் தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் அரண்மனை வளாகம் ஒரு சுற்றுலா தலமாகும். இது 3 தனித்தனி பார்வையிடங்களை கொண்டுள்ளது. அரண்மனை, கலைக்கூடம் மற்றும் கையெழுத்து பிரதி நூலகம், சரஸ்வதி மகால். இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து விரிவான விடையளிக்க. முதல் கேள்வி, வேலூர் கோட்டையின் கட்டமைப்பை விவரி. இதற்கான விடை பக்க எண் 110, 111 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க விடை. வேலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டையாகும். தமிழ்நாட்டின் கோட்டைகளில் வேலூர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக கருதப்படுகிறது.
இது ஆழமான மற்றும் அகலமான அகழியால் சூழப்பட்டுள்ளது. இந்த அகழி ஆயிரக்கணக்கான முதலைகளை கொண்டிருந்ததால் படையெடுப்பவர்கள் இதனை கடக்க அஞ்சினர். அடுத்து பாருங்க, வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். இது இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. 1799ஆம் ஆண்டில் திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் இங்கு சிறை வைக்கப்பட்டது. 1806ஆம் ஆண்டில் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. அடுத்து இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் பாருங்க. வேலூர் கோட்டைக்குள் புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி, அருங்காட்சியகம் மற்றும் பல அரசு அலுவலகங்கள் உள்ளன. வேலூர் கோட்டையின் உள்ளே முக்கியமான 5 மகால்கள் காணப்படுகின்றன. அவையாவன ஹைதர் மகால், திப்பு மகால், பேகம் மகால், கண்டி மகால், பாதுஷா மகால். இதுவரையில் எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி, திண்டுக்கல் கோட்டை பற்றி விரிவாக எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 112 இருக்கு, பார்க்கலாம். இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இது 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மதுரை நாயக்கர்களால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது. தற்போது இக்கோட்டையை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருந்தது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, பத்மநாபபுரம் அரண்மனையின் கட்டடக்கலையையும் அதன் பல்வேறு பிரிவுகளையும் விவரிக்க. இதற்கான விடை பக்க எண் 119 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. இதற்கான விடை பத்மநாபபுரம் அரண்மனை. பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தின் பத்மநாபபுரத்தில் அமைந்துள்ள அழகான வரலாற்று நினைவு சின்னமாகும். இது கல்குளம் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது. பத்மநாபபுரம் அரண்மனை கேரள கட்டடக்கலையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இது கலை மற்றும் கைவினை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது. இந்த அரண்மனை ராஜமாதா அரண்மனை, சபை, தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வையிடங்கள் உள்ளன. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நம்மளுக்கு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. பின்வரும் படங்களுக்கு பெயரிடுக அப்படின்னு பக்க எண் பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தில் 113வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் அரசர், அரசி, இளவரசர், இளவரசின்னு இருக்கு. இந்த படங்களுக்கான பெயரிடணும். முதல்ல இருக்க படத்திற்கு பெயர் என்னன்னா இளவரசர், இரண்டாவது இருக்கிறது அரசர், மூன்றாவது இருக்கிறது இளவரசி, அடுத்து அரசி. சரியா, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க செயல்பாடு. பின்வரும் பொருள்களை அவற்றின் பெயர்களுடன் இணைத்து காட்டுகன்னு இருக்கு. இங்கே பொருள்களோட படங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை இணைத்து காட்டணும். இங்கே இருக்க பெயரோட வில் மற்றும் அம்பு அப்படிங்கிறது. வில் மற்றும் அம்பு எங்கே இருக்குது, இந்த இடத்துல நம்ம பொறுத்திக்கலாம். அடுத்து வாள் இங்கே இருக்க கடைசியாக இருக்கக்கூடியது. வாள் கடைசியாக இருக்கக்கூடியது. அடுத்து சிம்மாசனம், முதல்ல இருக்குல்ல இந்த படம் சிம்மாசனம். இரண்டாவது இருக்கிறது கிரீடம், அதுக்கடுத்து வர்றது கேடயம். சரியா, இந்த மாதிரி நம்ம பொறுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.